Hello, everybody. Welcome to Uttu Tattu Kattu. Today, we are going to analyze the fourth display of the first test match between India and England, played at Headingley Leeds. What a day of cricket for India. அப்படின்னு சொல்லலாம். Yes, true. But until Rolls Royce engines stopped to roar. A magnificent 137 today. Absolute great test innings. So that's wonderful innings. And once again, the India's lower middle order and the tail did not wag. They were dismissed cheaply. So the score, India was 364 all out. They had a slender lead of 6 runs in the first innings. So 370. England will be chasing 370, and they require 371 to win this test match. Your views? Yeah, it was phenomenal day. இந்தியா பேட்டிங்க்கு அண்ட் ஆல்சோ ரொம்ப மாசமா வருஷமா தெரியல இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்து ஃப்ரம் இந்தியன் பேட்டர்ஸ் ஆர் ஃப்ரம் எனி பேட்ஸ்மேன் பிளேயிங் அரௌண்ட் 200 மோர் தென் 200 பால்ஸ் ஸ்கோரிங் 120 130 இட்ஸ் லைக் அதுதான் டெஸ்ட் ரைட் ஃபார் அஸ் எங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒன்னோட நோட் பண்ண இன்னைக்கு கேஎல் யூஸ் பண்ண டெக்னிக் வந்து விராட் கோலி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு 10 செஞ்சுரி ஜாஸ்தியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கெரியர்ல. ஏன்னா பிப்த் சிக்ஸ்த்ல பத்தி பேசுறோம், ஃபோர்த் ஸ்டெம்ப்ல பால சேஸ் பண்ணல அவரு. அண்ட் இங்கிலாந்து வந்து அதை விட்ட வேற பிளானே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு 5 ஓவர் 6 ஓவர் பார்க்கலாம். இல்ல அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கானா போலர்ஸ் ஹாஸ் டு சேஞ்ச் சம் பிளான்ஸ். ஓகே இவன் இப்படி போட்டா உஷாரா இருக்கான், எடுக்க முடியாது, கிவ்ஸ் சம் அதர் பிளான்ஸ். கட்டவே கிடையாது, ஒரே பிளான் தான். ஃபோர்த் பிப்த் ஸ்டெம்ப்ல இருந்து ஃபோர்த்துக்கு போட போறேன். இல்ல நீ தேர்ட் ஸ்டெம்ப் லைன்ல போட்டாதான் நான் பேட்டிங் ஆடுவேன். எவ்வளவு இஸ் பேட் வாஸ் சோ க்ளோஸ் டு த பாடி, வெளில எடுத்துட்டு போல, கொஞ்சம் கூட டெம்பரை லூஸ் பண்ணல. செம்ம கிட்டான இன்னிங்ஸ் விட்டாரு, பவுன்ஸ் ஆச்சு. நீங்க ஆக்சுவலி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு விக்கெட்ல கிராக் இருந்துச்சு, இந்த கில் அவுட் ஆன டெலிவரி நிறைய சர்ப்ரைசிங்கா இருந்தது நிறைய. பட் ஆனா தி வே கேஎல் ராகுல் மேட் இஸ் மைண்ட் அண்ட் அந்த கிரீஸ்ல இருந்த டே விச் வாஸ் லைக் அமேசிங். ப்ராப்பர் டெஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் accompanied by Rishabh Pant's innings. Both were great today. So yeah, So beginning அதுக்கப்புறம் from the fourth day's play, actually third day's play endல வந்து India were 90 for 2 with Gill and KL at the crease. Fourth day earlier, Gill was dismissed outside the off-stump delivery. Crackல போட்டு கொஞ்சம் ரைஸ் ஆகி it was too quick and too close for Gill to for cut the ball inside edge bold for 8, but he made a brilliant century in the first innings. First innings as test captain, he scored a century. அதை நம்ம மறக்க yes, முடியாது. And then of course 92 for Rahul, and what a contrast partner he had, spicy hot and wild Rishabh Pant, yes, stitching 195 run partnership for the fourth wicket. It's a great partnership, as you said. KL Rahul technique, அது கமெண்ட்ரியில அந்த சோனி இந்த கமெண்ட்ரி பேனல்ல வந்து நிறைய கிரிக்கெட்டர் would have really felt very happy and satisfied with Rahul's inning. சுனில் கவாஸ்கர், ரவி சாஸ்திரி, நாசர் ஹுசேன், மைக்கேல் ஆர்த்தடன், மைக்கேல் வான், இவங்க எல்லாமே பக்கா டெஸ்ட் test players. கிரிக்கெட்டர்ஸ். Yes, 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 They know how to play test cricket. Test cricket is test of 5 players, conquered test cricket. எல்லாமே சுனில் கவாஸ்கர் அப்சல்யூட் லெஜெண்ட், 34 செஞ்சுரிஸ், அது ஒன்றும் மறக்க முடியாது. அந்த மாதிரி all those 5 players I mentioned are great test cricketers. They felt very very happy and satisfied with what KL did today. கவாஸ்கர் அடிக்கடி, so you need to know where your off stump is. நீ சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி KL did that. அந்த பிச் வந்து ஃபோர்த் டேஸ், டிபிக்கல் ஃபோர்த் டேஸ் பிச், bowlers மார்க்ஸ் பிளஸ் கொஞ்சம் கிராக், பால் வாஸ் மூவிங், கோல்ட் டே, விண்டி டே, பால் வாஸ் மூவிங், பட் நத்திங், எதுவுமே கேஎல் ராகுல இட் டிட் நாட் ட்ரபிள் ஹிம். அந்த பக்கா டெக்னிக், கிரேட் இன்னிங்ஸ். அந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ஒண்ணுமே பண்ணல. என்ன கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே கோர்ஸ் வந்து பயங்கரமா போட்டாரு. கிறிஸ்வோக்ஸ்க்கு இன்னைக்கு அவ்வளவா ஒர்க் ஆகல, பட் கோர்ஸ் போடுறது எல்லாமே லைக் எல்லாமே க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். இட்ஸ் லைக் நம்ம அந்த பார்டர் கவாஸ்கர்ல புஜாரா என்ன அடி வாங்க, என்ன வேணா அடி வாங்குற, ஆனா யூ கேன் டேக் மை விக்கெட் இன்னொன்னே பேட்ஸ்மேன் இஸ் த வின்னர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி போட்டோம், பட் நீங்க விக்கெட் அடிக்கலையே, ஸ்கோர் சம் ஹியூஜ் ரன்ஸ் ஓவர் தேர்ன்னும் போது. ஸோ இட்ஸ் லைக் வந்து
என்ன ஃபேவரபிளா இருந்தாலும் இன்னைக்கு நான் தான், இன்னைக்கு என் மைண்ட் என்னோட கேம் தான் இன்னைக்கு வந்து அப்பர் ஹேண்ட்ல இருக்கும். அது அது ஒன்று வாஸ் அமேசிங். அண்ட் ஆல்சோ தினேஷ் கார்த்திக் மென்ஷன் கேஎல் ராகுலோட ஆவரேஜ் வந்து கொஞ்சம் பார்க்க கம்மியா தாங்க இருக்கும், பட் அதுக்குன்னு அவர் கேம் அதுக்கு அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு மாதிரி சொன்னாரு இன்னைக்கு. லைக் ஆவரேஜ் கம்மியா இருந்தாலும் த வே ஹி பிளேஸ் டசன்ட் லுக் லைக் திஸ் ஆவரேஜ் எல்லாம் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் விக்கெட் கீப்பர் டு ஸ்கோர் செஞ்சுரி இந்த டபுள் ரெண்டு இன்னிங்ஸ்லுமே. அண்ட் ஆல்சோ ஈச் ஒன்லி இன்னிங்ஸ். ஈச் இன்னிங் ரெண்டு இன்னிங்ஸ்லுமே. அண்ட் ஆல்சோ த ஒன்லி அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு நிறைய இதாக இருக்கு. அண்ட் யா லுக்கிங் ஃபார்வர்ட், இங்கிலாந்து திரும்ப ஒரு ஆஸ்திரேலியாவோட பண்ண மாதிரி நடக்குமா, ஒரு இந்தியா ஏதாச்சும் புல் பேக் பண்ணி இன்னைக்கே ஒரு ஏர்லி 1 to 2 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா இந்தியா வந்து டெஃபினட்டா தேர் வந்து அப்புறம் இல்ல. ஏன்னா இங்கிலாந்துக்கு ஒரு பிரச்சனைனா, நீ 500 அடிச்சாலுமே அவங்க டிராக்கு ஆட மாட்டாங்க. அந்த பேஸ் பால் வந்ததுனால 500 தானே நாங்க அடிப்போம், பரவாயில்ல. வி டோன்ட் கோ ஃபார் அ டிரா, வி கோ ஃபார் அ கில். எதர் வி வில் கெட் கில் ஆர் ஓகே நாங்க லைக் அடிச்சிருவோம். ஸோ ரெண்டே ரெண்டு தான், கிளியர் மைண்ட் செட்ல அது என்னைக்குமே. ஸோ யூ ஹேவ் டு லுக் டு தட். இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். So KL Rahul got his 9th Test century and Rishabh Pant got his 8th Test century. KL Rahul நீ சொன்ன மாதிரி statistics and his average doesn't match with his talent and batting and his performance on the field. நிறைய பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா ரொம்ப ஒரு சுமாரா இருக்கும், பட் லெஜெண்ட்ஸ். லைக் நீங்க பழைய காலன்னு பார்த்தாலே இந்தியாவிலே திலீப் வெங்சர்கர் இருந்திருக்காரு. அப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல கால் ஹூப்பர், இப்ப வந்து கேஎல் ராகுல், இவங்க எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து அவங்க எல்லாம் வந்து மெஷர் பண்ணவே முடியாது. கிரேட் பிளேயர்ஸ். அதேதான் கேஎல் ராகுலும் அண்ட் ரிஷப் பண்ட் மெக்டபர்சன் இன்னிங்ஸ். பட் திருப்பி இந்த வாட்டியும் வந்து லோவர் மிடில் ஆர்டர் கருண் நாயர் மேட் 20. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் காட் அவுட் ஃபார் 0. செகண்ட் இன்னிங்ஸ் மேட் 20. நியூ பால் கொஞ்சம் வாஸ் மூவிங் அ லாட் and he was snapped at slip, I think. And I was caught and bowled of Chris Woakes. ஆசன் பால் கிறிஸ் வோக்ஸ் Driving lane ball, ரொம்ப ரொம்ப சாஃப்ட் driving lane ball, டிஸ்மிசல். just playing it back to very disappointing. He got out for 20. Jadeja made 24, but Shardul, Lord Shardul Thakur, Prasid, பும்ரா, Bumrah and சிராஜ். Mohammad Siraj out on a dismissal. கையில கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு, அது எந்த அளவுக்கு இன்ஜுரின்னு தெரியல. Hope it's a minor injury. Yes. So Indian innings ended at 364. நான் சொன்ன slender lead of 6. ஏன்னா India made 471 the first innings. England he gave a wonderful reply with 465. So England chasing 370, 371 to win. Recent time la பார்த்தா England as they have loved chasing down the fourth innings of the test match. Yes. So whom do you think will be the key player இந்த சேஸ் பண்றதுக்கு ஆர் அட்லீஸ்ட் கெட்டிங் க்ளோஸ் டு த ஸ்கோர்? எனக்கு ஒருத்தர் தான் மைண்ட்ல இருக்காரு, விச் இஸ் வித் பி ஜோ ரூட். அவர் இன்னிங்ஸ் இஸ் வெரி 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 க்ரூஷியல் டு ஸ்டாண்ட் ஃபார் அ டே. ஒரு நாள் இருக்கணும், ஒரு சைடு ஒரு கிரீஸ்ல இருக்கணும், நான் ஸ்ட்ரைக்லயோ ஸ்ட்ரைக்லயோ அவர் இருந்துட்டே இருக்கணும்ன்றது வந்து என்னோடது. அண்ட் இஃப் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர் நல்ல ஒரு பிக் ஸ்கோர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா, விக்கெட்ஸ் இல்லாம இன்னைக்கு நல்ல ஸ்கோர் ஒரு டீசென்ட் ரன், நாளைக்கு டெஃபினட்டா செம்ம கான்ஃபிடன்ஸ்ல இங்கிலாந்து வில் கம் அவுட் டு பேட் லைக் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் இட்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நாளைக்கு வருவாங்க. என்ன வந்தாலுமே ஜோ ரூட் வில் பி ஷுட் ஸ்டாண்ட் தேர். ஓகே அவன் இருக்கான் சப்போர்ட் பண்றதுக்கு, நம்ம அவன் கூட ஆடுவோம், சும்மா ஃபுல் டே ஆடி பார்ப்போமே, வின் பண்ணிடலாமேன்ற ஒரு மைண்ட் செட்லயும் இருக்கலாம் அவங்க. ஸோ அது ஒண்ணுதான் இருக்கு. Then what do you think about England's batting stats will be like strategy? Yeah, baseball cricket, so aggressive cricket, they will go for the chase. I think இப்போ ஆண்டாங்கன்னா மேபி they will have some 100 plus overs நினைக்கிறேன். So 100 plus over, 371 at 3.7 runs per over, they'll definitely go for it. எனக்கு வந்து 4 players are key. 2 attacking. One வந்து Ben Duckett is playing attacking cricket on the top. 2 Bens, Ben Duckett, Ben Stokes. And 2 rock solid players, Pope and Joe Root. இவங்க 4 பேரும் நான் ஒரு 4 பேர் நின்றாங்கன்னா ஒரு ஹோல் டே 100 overs. They will maybe they'll finish it off earlier also. போன வாட்டி ஞாபகம் இருக்கா 2022 Edgbaston டெஸ்ட்ல வந்து 4th inning they needed some 370 odd runs. Joe Root and Johnny Bairstow, both of them scored and finished off the test match. So England கண்டிப்பா இங்கிலாந்துக்கும் அது மைண்ட்ல இருக்கும், இந்தியாவுக்கும் அந்த டெஸ்ட்ல பும்ராவும் இருந்தார். ஸோ அவங்க 2 பேருக்குமே அது மைண்ட்ல இருக்கும். ஸோ டெஃபினெட்லி தே வில் கோ ஃபார் கில். அண்ட் அந்த 4 பேர்
தாண்டி யாரா இருந்தாலுமே பிளஸ் தான். ஒரு கிராலி அடிச்சாருனாலுமே டீமுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கும். ஒரு ஸ்மித் எக்ஸாக்ட்லி. அடிச்சாலுமே ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்கோர்ட் சாலிட் 40 ரன்ஸ் எல்லாமே மிடில்ல பட்டுச்சு. சாலிடா ஐ பிளேட். ஒரு 2 3 பவுண்டரிஸ் வந்து டைரக்ட் ஐ மீன் லைக் பவுண்டரி போயிருக்க வேண்டியது. The way he played, I thought it's a boundary, but டேரக்டா ஃபீல்டு கையிலேயே அடிச்சதுனால ஒரு 2 3 பவுண்டரி ஒரு 50 ரன்ஸ் மிஸ் பண்ணிருப்பாரு லாஸ்ட் கேம். ஸோ அதுவும் இந்த 4 பேர் தவிர்த்து என்ன வந்தாலுமே வந்து டெஃபினெட்லி இட்ஸ் பிளஸ் ஃபார் இங்கிலாந்து தான். அண்ட் ஆல்சோ when comes to இந்தியா bowling, everyone has to contribute in I feel except பும்ரா. லாஸ்ட் ஆனா பார்த்தோம் பிரசீத் 3 விக்கெட் எடுத்தாரு. பவுன்சர்ஸ் தான் பிரசீதோட பிளஸ்ஸா இருக்கு. பிளஸ் இங்கிலாந்தோட வீக் வந்து பவுன்சர்ஸா தான் இருக்கு. ஏன்னா வந்து எங்க ஃபீல்டர் இருக்காங்களோ தேடி போய் ஃபீல்டர் கையில தான் அடிக்கிறாங்க. அது ஒண்ணு இருந்தது. அண்ட் ஆல்சோ மேபி ஜடேஜா கேன் டேக் இஃப் ஹீஸ் லைக் 5th டே விக்கெட்னால ஒரு விக்கெட் ஒரு ஏதாச்சும் 2 விக்கெட்னா அது கொஞ்சம் ஒரு டீமுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அது இஃப் ஹி டேக் சம் தட்ஸ் குரூஷியல் இதெல்லாம். And the foot marks, I think he will try to use those foot marks, Jadeja. Yes, yes, yes. Maybe It's going against to be right-handers. exactly right-handers. So it's going to be a very exciting final days play. இன்னும் மேட்ச் முடியல. இங்கிலாந்து will I think they are playing their innings in the 4 days tag end of the day வந்தாச்சு. But tomorrow there is a rain forecast also. அதுவும் கொஞ்சம் இருக்கு. So I think all the 4 results are possible. India win, England win, Yeah. draw, tie. நாலுமே possible. Let's watch a great test match. In fact, ரொம்ப நாள் கழிச்சு I think a test match is entering Obviously, the 5th day. obviously we were just waiting for this. Like 5 நாளா வாவ் 5 நாள் உட்காந்து நம்ம பார்க்கலாம். 2 நாள் 2 நாள் 2 இன்னிங்ஸுமே முடிஞ்சு பார்த்தலாம். நிறைய பார்த்து என்னடா இது ஓடியே பரவாயில்லன்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்தோம். நம்ம டெஸ்ட் மேட்ச் மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு. And ஆனா திஸ் அமேசிங். the KL Rahul's typical test innings showing a lot of character like Rahul Dravid or Cheteshwar Pujara. புஜாரா அந்த மாதிரி showed a lot of character. அதுவும் அதனால வந்து இட்ஸ் லைக் நாட் 100 is in test is fine, but the ball, the time it took to score that 100, and after scoring that 100, how patiently waited. ஸோ 100க்கு அப்புறம் வந்து பண்ட் எல்லாம் போயிட்டாரு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜ்ல. ஒரு 98 to 100 வரவே பண்ட்டுக்கு ஒரு 15 பால்ஸ் ஆயிருச்சு. 15 நிறைய பால்ஸ் மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் he was like போடா அடிக்கதான் போறேன். பட் ராகுல் அப்பதான் என்ன பண்ணாருன்னா விட்ட பால் எல்லாமே ஆட போனாரு. அடிக்கவும் போல. எந்தெந்த பால்லாம் லீவ் பண்ணாரோ அந்தந்த லைன்ல வரோம். ஓகே லெட் மீ டேக் சம் சிங்கிள்ஸ். ஓகே போதும் 100 அடிச்சிட்டேன். லெட் மீ கோ ஃபார் சம் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் வந்து துரத்திட்டுலாம் போல. அதுவும் நடக்கல ஆக்சுவலி. ஸோ அது வந்து வாட் அ கிரிட். எல்லாம் இந்த மாதிரிலாம் வி ஜஸ்ட் லவ் டு வாட்ச் சச் இன்னிங்ஸ் ஃப்ரம் எவ்ரி பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் மெயினா இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா வாவ் அப்படி இருக்குமே. அண்ட் ஆல்சோ வந்து விக்கெட் மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. 5 நாளும் நடக்கிற மாதிரி பேட்ஸ்மேன்ஸுக்கு ஃபேவர்ஸ் பண்ற மாதிரி ஆப்வியஸா வந்து ஹெடிங்லேயே தான் சொல்ல என்ன சொன்னாலுமே. Test cricket getting back to its originality in the form of KL Rahul. அப்படிதான் சொல்லி ஆகணும். Yeah. So we are in for a wonderful final day's play. The rain doesn't interrupt too much. And இன்னிலேன் வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு செக்மெண்ட் இன்க்ளூட் பண்ண போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். Some interesting facts from test match which நம்ம கூகுள் எதுவும் பார்க்காம நம்மளா யோசிச்சு கண்டுபிடிச்சு சொல்றது. லைக் நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்த முத்துவின் கேள்வி மாதிரி இது இப்ப அவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேள்வி எல்லாம் கேட்பார் IPL. அது வந்து நம்ம வந்து வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து both Sunil Gavaskar and Sachin Tendulkar அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்ட் வந்து சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். இதுல வந்து சுனில் கவாஸ்கர் ஹேஸ் 300s. I think one against Pakistan, one against Sri Lanka, and one against West Indies, 236 not out. Sachin Tendulkar has 500s at Chepauk. 2 against Australia, 1 against Pakistan, and 2 against England. But the weird fact is, 5 century runs Sachin Tendulkar did not cross 1000 runs as Chepauk. But 3 century runs Sunil Gavaskar has more than 1000 runs in a single ground at Chepauk MA Chidambaram Stadium. With this, we'll wind up the day. And we wait for a wonderful last day. ஒரே ஒரு விஷயம் சாரி. I guess I'm the unluckiest ஒரு விதத்துல because I guess we both went and watched the 2013 India vs Australia test நினைக்கிறேன். மைக்கேல் கிளார்க், டேவிட் வார்னர் அந்த டைம்.
We were like Tendulkar was at end of day 3 or more 81 80 something not out. So next day we were so excited. Lunch எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு டெண்டுல்கர் செஞ்சுரி பார்க்கணும்டா சேப்பாக்கலாம். பட் he got out அந்த ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இதுல ஐயோ என்னடான்ற மாதிரி இருந்துச்சு, எனக்கு பார்க்க முடியலையாடா. பிகாஸ் இப்போ நம்ம சொல்றோம் தோனி 6 கோஹ்லி கவர் டிரைவ், பட் அப்பெல்லாம் வந்து சச்சின் செஞ்சுரி இஸ் த பிக்கஸ்ட் திங் ஃபார் அஸ். அந்த டைம்ல ஆப்வியஸா டெண்டுல்கர் ரூல் அடிக்கிறதா பார்க்கணும். டிவில பார்த்தாலும் வில் பி லைக் ஓ வாவ்னு சேப்பாக்கல கண்ணுக்கு நேரம். பட் அது வாஸ் லைக் அதுக்கப்புறம் பார்க்க முடியல நேர்ல. ஸோ அது ஒண்ணுதான் ஜஸ்ட் ரிக்ரெட். ஓகே அடிச்சிருக்கலாமே அப்படின்னு. That would have been his 100th international 100, Chepak. Yes, but நடக்கல. But he So couldn't unfortunate. do it. Obviously, in India, cricket is a religion, and Sachin is the god. Definitely, hands down. So With this, we that's wind up all today's show. for the today's guys. Thank you so much. Bye. See you tomorrow. ஒரு ரிசல்ட்டோட. Bye bye. Sure. Bye.